வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 6ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் டெய்லிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது தமிழகத்தில் எத்தனை பேருக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 10 லட்சம். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவியருக்கு இலவச மடிக்கணினி வழங்கியிருக்காங்க. உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான் இதை வழங்கியிருக்காங்க. நேற்றுக்கு தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. ஜனவரி 5ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தான் நடைபெற்றது. இது மொத்தமாக 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்குகிற திட்டம். ஆனால் இதில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகள் வழங்கியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் இஸ்ரோவுடைய விஞ்ஞானி, முன்னாள் இஸ்ரோவுடைய விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை அவருமே கலந்து கொண்டார். அடுத்தது, 2024-25 நெல் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்கன்னா, போன நிதியாண்டு நெல் உற்பத்தியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி நம்ம இந்தியா முதலிடம் பிடித்திருக்கோம். இந்தியாவில் நெல் உற்பத்தி திறன் போன நிதியாண்டு 150.18 மில்லியன் டன்னாக இருந்திருக்கு. சீனாவுடைய நெல் உற்பத்தி திறன் 145.28 மில்லியன் டன்னாக இருந்திருக்கு. மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌஹான் தான் இந்த தகவலை நமக்கு தெரிவித்திருக்காரு. நெல் உற்பத்தியில் ரொம்ப அதிகமாக நெல் உற்பத்தி பண்ணுற மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னா தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்திலே இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் தகவல்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் நிசாமாபாத். 2025ஆம் ஆண்டு நேஷனல் டர்மரிக் போர்டு அப்படிங்கிறத மத்திய அரசு உருவாக்கியிருந்தாங்க. தேசிய மஞ்சள் வாரியம் அப்படிங்கிறது இதோடைய தலைமையகம் தெலுங்கானாவுடைய நிசாமாபாத்தில் தான் இருக்குது. இதோடைய தலைவராக பல்லே கங்கா ரெட்டி அப்படிங்கிறவர் இருக்கார். இவங்க ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. என்னென்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ளாடி $1 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்த மதிப்பு அளவுக்கு நம்ம மஞ்சளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போது சிவராஜ் சிங் சௌஹான் என்ன தெரிவித்திருக்காருன்னா, இந்த நேஷ்னல் டர்மரிக் போர்டு இருக்குல்ல, தேசிய மஞ்சள் வாரியம், அதோடைய பிராந்திய அலுவலகம் ஈரோட்டில் திறக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இவர் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் துறை அமைச்சர். அடுத்தது, இளையோர் பங்கேற்கும் சர்வதேச பாய்மர படகு போட்டி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் இப்போது சர்வதேச இளையோர் பாய்மர படகு போட்டி தொடங்கியிருக்காங்க. இது சென்னை துறைமுகத்தில் தான் நடைபெறும். சர்வதேச பாய்மர போட்டிகள் பார்த்திங்கன்னா 10வது ஆண்டாக கடைசியாக 2018 நடைபெற்றது. அடுத்தது இதுவரைக்கும் நடைபெறலை, இப்போ தான் 11வது ஆண்டாக நடைபெறுது. ஓகேவா? இடையில் கொரோனா எல்லாம் கூட வந்துச்சு, அது கூட முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இதை நடத்துகிற அமைப்பு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழ்நாடு பாய்மர படகு சங்கம், இந்த இரண்டுமே. இதில் 10 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பாங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு ஒரு காவலர் உள்ளார்? இதற்கான ஆன்சர் 632. இப்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 632 பேருக்கு ஒரு காவலர் அந்த ரேஷியோவில் இருக்காங்க. தமிழக காவல்துறையில் கடந்த 6 ஆண்டுகளில் 1956 போலீஸார் மரணமடைந்திருக்காங்க. எதனால் மரணமடைந்தாங்க அப்படின்னா மாரடைப்பு காரணம், அதே மாதிரி பனிச்சூழலினால் தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி விபத்துனாலேயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. தமிழக காவல்துறையில் இப்போ 1,33,000 பேர் பணியாற்றுறாங்க. தமிழக மக்கள் தொகையின்படி 632 பேருக்கு ஒரு காவலர் இருக்காங்க. இந்தியாவில் 5வது மிகப்பெரிய காவல்துறையாக தமிழக காவல்துறை இருக்குது. இப்போ உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டில் நம்ம காவலர் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது,
பெண்கள் நலன், பாலின சமத்துவம் ஆகியவற்றிற்காக தமிழக அரசு எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஐநா பெண்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஐநா பெண்கள் அமைப்பு கூட தமிழக அரசு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா பெண்கள் நலன், பாலின சமத்துவம், அப்புறம் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இதில் எல்லாம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்வீடனில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்துடைய புத்தாக்க அலுவலகம் தமிழகத்தை வந்து முதல் மாநிலமாக தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது? இதற்கான ஆன்சர் சமுத்திர பிரதாப். நம்ம இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் இந்த ஐசிஜி சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறது. ஐசிஜி அப்படின்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படிங்கிறது தான். அப்போ இது வந்து இந்திய கடலோர காவல்படைக்காக அர்ப்பணிக்கப்படுது. உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் இதுதான், சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறது தான். இதில் இந்த கப்பலில் 60% பொருட்கள் நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. இதை கட்டின நிறுவனம் கோவா கப்பல் கட்டும் தளம். இப்போது இந்த கப்பலை வந்து நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்காங்க. அடுத்தது, லவுடி என்ற ஏவுகணை அழிப்பு கப்பலை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. சீனா இப்போ பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு கப்பல் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது ஏவுகணைகளையே தாக்கி அழிக்கிற திறன் கொண்ட கப்பல். இப்போ சீனா பற்றி பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலேயே அதிகமான கடற்படை கப்பல் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா சீனா கிட்ட தான் இருக்குது. அடுத்தது, தற்போது காலமான மனோஜ் கோத்தாரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் பில்லியர்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான பில்லியர்ட்ஸ் பிளேயரான மனோஜ் கோத்தாரி இவர் வந்து மரணமடைந்துட்டார். இவர் பில்லியர்ட்ஸ் விளையாட்டில் முன்னாள் உலக சாம்பியனாக இருந்திருக்கார். இவர் வந்து கொல்கத்தாவை சேர்ந்தவர். 1990 பில்லியர்ட்ஸ் உலக சாம்பியன் பட்டத்தை இவர் வென்றிருக்கார். அப்புறம் 2005 ஆண்டு தியான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது இவருக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்திய அணியுடைய நடப்பு தலைமை பயிற்சியாளராக இவர் இருந்திருக்காரு. இப்போ இவர் வந்து மரணமடைந்துட்டார். அடுத்தது, ஆலியூர் இட்லி கடல் ஆமைகள் அது முட்டையிடுற காலம் வந்து தொடங்கியிருக்கு. பொதுவாக இது டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் முட்டையிடும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தொடங்கி தமிழக கடலோர பகுதிகளில் எல்லாமே இது முட்டையிடும். இந்த முட்டைகளை வந்து வனத்துறையினர் சேகரிக்கிறாங்க. எதனால் அப்படின்னா இந்த ஆமைகள் முட்டையிட்டுட்டு போயிடும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணி நாய், அப்புறம் வந்து காகம் இதெல்லாம் அந்த முட்டையை எடுத்து சாப்பிடுது. அப்போ இதற்காக வனத்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முட்டைகளை எடுத்து பாதுகாப்பாக அடை காத்து அதை குஞ்சு பொரிக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த ஆமைகளை அவங்க வெளியே விடுறாங்க, அந்த கடலில் விடுறாங்க. இனி ஃப்யூச்சரில் அதை கடலில் விடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆலியூர் இட்லி கடலாமைகளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அது எங்கே பிறக்குதோ அதே இடத்துல மறுபடியும் இது வளர்ந்து முட்டையிடுறதுக்கு வரும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சிறப்பு கொண்டது தான் இந்த ஆலியூர் இட்லி ஆமைகள். போன ஆண்டு 2024-25 அதிகபட்சமாக கடலூரில் வந்து நிறைய முட்டைகள் சேகரிச்சிருக்காங்க. அடுத்தது, முக்கிய தினங்கள். உலக போர் அனாதைகள் தினம். இது வந்து ஜனவரி 6ஆம் தேதி. இது நிறைய பேர் வந்து போர்னால் இறந்துருப்பாங்க. அப்போ அவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே அனாதைகளாக இருப்பாங்க. அவங்கள நினைவு கூற விதமாக தான் இந்த ஒரு தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். ஓகே, அடுத்தது நம்ம ஏற்கனவே இது பார்த்துருப்போம். 2026 ஆண்டு ஐநா சபை என்னவாக அறிவித்திருந்தாங்க அப்படின்னு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. அப்புறம் சர்வதேச புல்வெளிகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டு அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. அடுத்தது சர்வதேச தன்னார்வலர்கள் நிலையான வளர்ச்சிக்கான ஆண்டு அப்படின்னு கூட அறிவித்திருந்தாங்க. இப்போது கூட நம்ம இன்னும் சில தகவலை தெரிஞ்சுக்கணும். பிரதமர் மோடி என்ன அறிவித்திருந்தார்னா 2026 ஆண்டை ஆசியான் இந்தியா கடல்சார் கூட்டுறவு ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவித்திருந்தார். அதே மாதிரி இந்திய இராணுவம் இப்போ என்ன அறிவித்திருக்காங்கன்னா 2026 ஆண்டை நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையப்படுத்துதல் ஆண்டு அப்படின்னு அறிவித்திருக்காங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது தமிழகத்தில் எத்தனை பேருக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 10 லட்சம். அடுத்தது, 2024-25 நெல் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது, சீனா கிடையாது, இந்தியா. ஓகே, அடுத்தது, தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் நிசாமாபாத். அடுத்தது, இளையோர் பங்கேற்கும் சர்வதேச பாய்மர படகு போட்டி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு ஒரு காவலர் உள்ளார்? இதற்கான ஆன்சர் 632. அடுத்தது, பெண்கள் நலன், பாலின சமத்துவம் ஆகியவற்றிற்காக தமிழக அரசு எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஐநா பெண்கள். அடுத்தது, உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது?
இதற்கான ஆன்சர் சமுத்திர பிரதாப். அடுத்தது லவுடி என்ற ஏவுகணை அளிப்பு கப்பலை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது தற்போது காலமான மனோஜ் கோத்தாரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் பில்லியர்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் இது மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் தொடர்பானது. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிள் 280 இது நிதிக்குழு தொடர்பானது. ஆர்டிக்கிள் 263 இது மாநிலங்களுக்கு இடையிலான குழு தொடர்பானது. அப்புறம் ஆர்டிக்கிள் 262 இது மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் தொடர்பானது. அப்புறம் ஆர்டிக்கிள் 279A இது பார்த்திங்கன்னா பொருட்கள் மற்றும் சேவை வரிக்குழு தொடர்பானது. ஓகே. அப்புறம் இன்றைக்கான ஒரு கேள்வி, இது பார்த்திங்கன்னா 4 நிகழ்வுகளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலவரிசைப்படி அடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், இரண்டாவதாக சம்பரான் சத்தியாகிரகம், மூன்றாவதாக கேதா சத்தியாகிரகம், நான்காவதாக ரவுலட் சத்தியாகிரகம். இது போன ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் இருக்குல்ல, அதோடைய அடிப்படையில் அதில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. இதை நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. தேங்க்யூ.